ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹனஸ் கேர்ள்ஸ் நான் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு தக்காளி தொக்கு ஈஸியாக செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் டிஷ் தான் இது. வாங்க பார்ப்போம். தக்காளி விழுது அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, வரமிளகா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடலை எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு, வரமிளகா சேர்க்கவும். அது நல்லா பொரிந்தவுடன் வெங்காயம் சேர்க்கவும். வெங்காயம் சேர்த்தவுடன் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கவும். கருவேப்பிலை சேர்க்கவும். கருவேப்பிலை சேர்த்தவுடன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைத்து வச்ச விழுதை சேர்க்கவும். விழுதை சேர்த்து நல்லா கிளறவும். கிளறிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கவும். நல்லா சேர்ந்து கிளறவும். கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடவும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கெட்டியாக வந்துடணும். தண்ணியெல்லாம் ஊற்றி இப்படி கெட்டியாக வந்து சாப்பிடா இல்லாக்கா இப்படி கெட்டியாக வந்துடணும். இப்போது கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவிட்டு கிளறிட்டு அப்படியே மூடி போட்டு இறக்கி வச்சுருக்கேன். இது நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம், இட்லிக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.